பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். ஒருவேளை அந்த அட்டம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்தை வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அவர் சிஎம் போகணும்னு நினைச்சாரு. பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றாரு பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெட்டுண்டேலும் எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேகேதாட்டு டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம். இந்த மத்த பிச்ச டேம்லாம் எங்கேயோ தள்ளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. கர்நாடக அரசு proposed site for construction of Meketatu dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி. அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர் வேம்பு மரம், நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நிற ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகேதாட்டு டேம் கட்டணும்,
இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி.